வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வுடன் ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேன்சி ஹேண்ட்பேக் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில நெறைய குடைகள் மேக் பண்ணிக்கிட்டுருக்கேங்க. ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறதுக்காக கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால, ஒரு ஃபுல் டுட்டோரியல் நம்ம அதுக்கு போட்டுறலாம் அப்படின்ட்டு, நான் இன்னைக்கு இந்த குடைக்கு வந்து ஃபுல் டுட்டோரியல் வந்து நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், எப்படி கட் பண்ணி எப்படி நம்ம இந்த கூடை வந்து போட போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேன்சி பேஸ்கெட்ஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். எப்படி மேக் பண்ணுறதுன்றதையும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்த ஃபுல் டுட்டோரியலில் நம்ம இந்த கூடையை வந்து எப்படி மேக் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்கு வந்து பேஸ் வந்து நான் வந்து 10 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 20 லைன் வந்து வயர் கட் பண்ணணும். பாருங்கள், பேஸ் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து பாருங்கள் பாதியில் நிற்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பாக வர்ற மாதிரி வந்து ஹேண்டில் வரும். இதுக்கு வந்து 2 விதமாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் அளக்கணும். மொத்தம் 20 வயரு. அதுக்கு 6 அடியில் 10 வயரும் 5 அடியில் 10 வயரும் நீங்கள் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். 1 அடி ஸ்டீல் ஸ்கேல் இது. அது அப்படியே நீங்கள் வந்து 5 அடி 6 அடின்னு சொல்லிட்டு நீங்கள் அளந்து தனித்தனியாக 10 வயர் வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு 1 1/4 ரோல் வந்து இந்த கூடைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த 5 அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வயரை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயருக்கு வந்து ஒரு 2 அடிக்கு மட்டும் நீங்கள் வயர் இந்த மாதிரி அளந்துட்டு நீங்கள் வயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தாங்க ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை மட்டும் நான் வந்து ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா நிறைய பேருக்கு பேஸ் எப்படி போடுறதுன்னு கூட நிறைய டவுட் இருந்துச்சுல்ல, அதை கூட நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போட்டு முடிச்சதும் அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த 5 பேர் கட் பண்ணி வச்சோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 நாட்ஸ் போடணும். ஒரு நாட் இப்போ போட்டுட்டோம், மிச்சம் இருக்கிற 4 நாட்டு இப்போ நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு மடக்கி வச்சு கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள். ஏன்னா ஒருத்தவங்களே இப்போ இன்னொருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நம்ம மடித்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளே வந்து இப்போ போடணுன்றப்ப இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 அடியில் கட் பண்ண வயரை வந்து 5 நாட் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது சென்டர் லைனு. பேஸ் டோட்டலாக நம்ம 10 லைன் வந்து போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 5 நாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம 6 அடியில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா 10 வயர், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மடிச்சுக்கணும். இந்த கூடைக்குன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த கூடை போட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து நீங்கள் வந்து பேஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்பீடாக போட்டுடலாம். ஒவ்வொரு வயராக நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாக நீங்கள் இந்த மாதிரி மடித்து நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த வயர் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலருங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக இந்த பேஸ்கெட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம பல்காக வந்து இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான். 1 பை 1 நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து இதே தான் வரும். அடுத்து ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருப்பேன். அடுத்து வந்து பல்காக ப்ரிப்பேர் பண்ணதை எப்படி போடுறதுன்னு வந்து காமிப்பேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் நான் கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்போயுமே மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து வயர் மெட்டீரியலும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். எல்லா ஊர்களுக்குமே நான் வந்து கொரியரும் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி அடுத்து இருக்க அந்த 6 அடியில் கட் பண்ணி வச்சோம்ல 10 வயரு, அதை நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நார்மல் நாட்டு தாங்க நம்ம போடுறோம். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஹேண்டில் போட தெரியாதவங்க கூட இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உடன் ஹேண்டில் தான் போடுறோம். அடுத்து நம்ம மிச்சம் இருக்கிற 5 வயர் 5 அடியில் கட் பண்ணி வச்ச 5 வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து திரும்ப இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 5 நாட்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது சென்டர் லைன். அதுக்கப்புறம் நம்ம பேஸ் வந்து 10 லைன் போடணும். அதுக்கு வந்து
ஆப்போசிட் சைடு ஒரு 4 லைன்ஸும் இந்த சைடு ஒரு 5 லைன்ஸும் போட்டோம்னா 10 லைன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். எப்பயும் போடுற மாதிரி தாங்க பேஸு. உங்களுக்கு சென்டர் லைன் மட்டும் இதில் பிரித்து காமிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சின்ன சைஸாக தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பேகு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 20 வயரையுமே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இப்போ இதை திரும்ப வந்து எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம இந்த சைடு 2 அடிக்கு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கிறத அளந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் லைன் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து அடையாளம் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ வச்சுட்டு எந்திரிச்சு போகணுன்னாலும் நீங்கள் வந்து எந்த சைடு போட்டோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக அடையாளம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் போடுறோம். அதே அளவு நம்ம 2 அடி அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவு அளந்துட்டே நீங்கள் போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டுட்டு அவ்வளோ தூரம் வந்த பிறகு கட் பண்ணி விட்டுறணும். திரும்ப 2 அடி அளந்து இதே மாதிரி பேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து மேக் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் பேஸ் வந்து 10 லைன் நான் வந்து மேக் பண்ணிட்டேன். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இதுக்கு குச்சிலாம் சொருகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட்பேக் மாதிரி தானே போட போகிறோம், அதுக்குனால தேவையில்லை. இப்போ நம்ம 14 லைன்ஸ் வந்து நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எவ்வளோ வயர் தேவையோ அது மட்டும் எடுத்து நான் கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த மாதிரி வயர் விட்டுட்டு நீங்கள் நார்மல் நாட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 3rd 4th நாட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. நாட்ஸ் வந்து போடுறப்பயே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நம்ம போடுறப்பயே நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கீழே இருக்க நாட்டை நம்ம நல்லா அப்படி டைட்டாக அப்படி இழுத்து போடுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா டைட்னஸ் கொடுத்துரும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது அப்படி தான், கூட எப்படிங்க டைட்டாக போடுறது, எவ்வளோ போட்டாலும் லூஸாக வருதுன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ தான் லூஸாக போட்டாலும் நம்ம அந்த நெக்ஸ்ட் நாட் போடுறப்ப அந்த லைன் அப்படி லைட்டாக இழுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு 14 லைன்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 14 லைன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். பேஸ் 10 லைன் போட்டிருந்தோமா, அந்த சைடு 10 இதுக்கு பாருங்கள் வயர் எவ்வளோ வந்திருக்குன்னு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வயரை வந்து இப்போ ஒரு லைன் அதை உள்ளே மடக்கி சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த இது எப்படி போட போகிறோன்னா பாருங்கள், ஒரு லைன் உள்ளே மடக்கி அந்த பேஸ் சைடு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம் 2 பக்கமுமே. அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக கொண்டுட்டு வந்து நம்ம இந்த ஹேண்டில் போர்ஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். நம்ம அதுக்கு வந்து எப்படி நம்ம இப்போ போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கும் வந்து ரன்னிங் வேறு எடுத்துக்கணும். இந்த பேஸில் நம்ம 10 லைன் போட்டிருக்கோமோ அது அந்த ஃபஸ்ட்டு நாட்டை எடுத்துக்கோங்க. பேஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு நாட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கோங்க. அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் போட்டுட்டு வந்து அந்த சைடு அதே மாதிரி பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு நாட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் முடிச்சிடணும். பேஸோட ஃபஸ்ட்டு நாட் நம்ம 10 லைன் போட்டிருக்கோம்னா இங்கிட்டிருந்து நம்ம என்ன முதல் நாட்டிலேருந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் போட்டுறணும். இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரப்போ கடைசியாக வந்து 12வது நாட்டில் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும். எண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஃபினிஷிங் பண்ணுறப்ப 12வது நாட் இருக்கணும். ஒவ்வொரு பக்கமாக ஒன்றா குறைச்சிட்டு வரோம். நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள். அடுத்து ஒவ்வொரு நாட்டாக விட்டு நீங்கள் போடணும். இந்த மாதிரி விட்டு போடுறப்ப மேலே பாருங்கள் ஃபினிஷிங் வந்து 12 நாட் வர்ற மாதிரி நீங்கள் 2 லைன் போட்டுக்கணும். ஒரு இதுக்கு வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப 2 இது வந்து 12 லைன் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து எப்படி இருக்கணும்னா 2 நாட்டே விட்டுறணும். 14 நாட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த சைடும் நீங்கள் வந்து போடணும். 2 பக்கமுமே போடணும். 2 பக்கமும் போடுறப்ப உங்களுக்கு கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமே நான் போட்டு கொண்டு வந்துட்டேன். இனிமேல் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபினிஷிங் பண்ண பிறகு பாருங்கள் வயர் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. வயர் வேஸ்டேஜே ஆகாதுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம 6 அடி எடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த வயர் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு எடுத்தால் 5 அடி இங்கிட்டு இருக்குது பாருங்கள். அதனால் வயர் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. நீட்டாக நல்லா டைட்டாக போடணும். ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கணும். அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கூடையோட லுக் வந்து நல்லா சூப்பராக வந்துடுங்க. கூட போடுறப்ப ஒரே மாதிரி போடுங்க. பேஸ்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியான நாட்ஸ் வந்து டைட்டாக போடுறப்ப கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடு போர்ஷன் பார்த்தீங்களா, சைடு போர்ஷன் வந்து நீங்கள் ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிடணும் அந்த பேஸ் சைடு. அதே மாதிரி இந்த பக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் நாட்லேயே நீங்கள் சொருகிடணும். நல்லா டைட்டாக நீங்கள் சொருகிடணும். அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீ பாருங்கள், இந்த சைடு வரதை இப்படியும் இந்த சைடு வரதை இப்படியும் மேலே வரதை இப்படியும் இந்த குடைக்கு சொருகிறது தான் ரொம்ப கஷ்டமே.
ஏன்னா நிறைய நம்ம வந்து வயர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா வயருமே இன்சர்ட் பண்ணிடுங்க, கட் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா அப்படின்னா தான் இதுக்குரிய ஸ்ட்ராங்கே வந்து அந்த கூடையோட வயர் தான். நல்லா நீங்கள் சொருகிட்டிங்கனாலே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே எல்லாம் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு மேலே எட்ஜிங் ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகணும். அந்த 12 நாட் போட்டோம் பாருங்கள், அதில் 2 லைன் போட்டோம்ல, அதில் மட்டும் நீங்கள் ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங்கில் தான் இருக்குங்க. நம்ம நல்லா நீட்டாக சொருகிக்கோங்க. 2வது நாட்டில் சொருகணும். மடக்கி சொருகிறப்ப மட்டும்தான் 3வது நாட்டில் சொருகணும். இந்த கூடை வந்து வயர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து 1/2 அன் ஹவர் ஆகுங்க. அதனால் நல்லா நீட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபினிஷிங் பண்ண பிறகு அழகாக ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருப்போம். மற்றதெல்லாம் வந்து செகண்ட் நாட்லேயே நீங்கள் வந்து 2 பக்கம் சொருகிடணும். சொருகிட்டு மிச்சம் இருக்க வயரை நீங்கள் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்படி கட் பண்ணுறப்ப லைட்டாக அந்த வயரை பிடிச்சி தூக்கிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மெயின் வயரில் கட் பண்ணிட்டீங்கன்னா நாட்ஸ் வந்து உருவிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கூட மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நான் ஹேண்டில் எப்படி மேக் பண்ணுறது, உடன் ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து என்ன மாதிரி மெத்தட்ஸில் வந்து நம்ம இந்த கூடையை போட்டிருக்கோம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அங்கங்கே நான் கண்டிப்பாக இந்த கூடைக்குரிய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து கூடையை வந்து நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.